இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைவிடும்படியாக நாம் இருந்தவாறு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய நாளின் அதிகாலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவிற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் என்னோடும் எங்களோடும் கூட இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வார்த்தை சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 17 வசனம். சகரியா 1 அதிகாரம் 17 வசனம். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையானது சகரியா தீர்க்கதரிசியின் காலத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 520 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வேத வார்த்தை உரைக்கப்பட்டது. பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து அவர்கள் வந்ததற்கு பின்பாக கிட்டத்தட்ட 15 to 20 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த வார்த்தை உரைக்கப்பட்டிருக்கிறது என்று வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 520 518 ஆண்டு என்று நாம் அதை பார்க்கலாம். அன்றைய சூழலிலே ஜனங்களுடைய மனநிலை மிகவும் சோர்வுற்றவர்களாக, மிகவும் வருத்தத்தோடு தங்கள் தேசத்தை பார்க்கிறார்கள். எருசலேம் தேசம் பாபிலோனிய சிறைப்பிடிப்புக்கு பின்பாக அது அழிந்து போனதாக, முற்றிலும் அழிக்கப்பட்டதாக, ஒன்றுமில்லாத ஒரு வெறுமையான நிலைமையாக அத்தேசம் காணப்படுகிறது. அதோடு கூட மாத்திரமல்ல, இந்த வார்த்தை உரைக்கப்பட்ட அந்த காலத்தில் எருசலேமில் இருக்கிற தேவாலயம் அது மறு கட்டமைப்பு பணி, ரெனோவேஷன் ஒர்க் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக மக்களுடைய மனதிலே மிகப்பெரிய ஒரு சோர்வு, மிகப்பெரிய ஒரு வருத்தம், மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், வேதனையின் மத்தியிலே, கவலையின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து வருகின்ற அந்த சூழலில் இந்த வேத வார்த்தை அவர்களுக்கு உரைக்கப்படுகிறது. இந்த வசனத்தின் மூலமாக ஒரு 3 காரியங்களை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும் என்று முதலாவது காரியத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் இன்னும் 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 என்று 3 முறை இந்த வேத வார்த்தை ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப வருகிறது. இன்னும் என்றால் சற்று கூடுதலாக, ஏற்கனவே இருக்கிற காரியத்திலும் இன்னும் கொஞ்சம் வேண்டும், இன்னும் அதிகமாக, இன்னும் கொஞ்சம் அதிகமாக, இன்னும் எனக்கு விரைவாக. ஆக இன்னும் என்பது சற்று கூடுதலாக. இந்த இன்னும் என்கின்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே யோத் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியான அல்லது மீண்டும் நிகழும் தன்மையை குறிப்பது என்று அதற்கு பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக, கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போதான் புதிதாக ஸ்டார்ட் பண்ணுவதல்ல, ஆரம்பிப்பதல்ல, இன்னும் ஏற்கனவே சென்று கொண்டிருக்கிற அந்த நிலை இன்னும் தொடர்ச்சியாக, கண்டினியூஷனாக அது தொடர வேண்டும் என்கின்ற அர்த்தத்திலே அது குறிக்கப்பட்டிருக்கிறது. என் பட்டணங்கள் நன்மையினால் நிரம்பி இருக்கும். எந்த பட்டணங்கள்? அன்றைய யூதேயா தேசத்தினுடைய பட்டணங்கள் நன்மையினால் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கின்ற போது, நன்மை என்கின்ற வார்த்தைக்கு டோவ் அப்படிங்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. செழிப்பான, நலமான, ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான. ஆக என்னுடைய தேசம், என் மக்கள் வசிக்கிற இந்த பூமி அது ஆசீர்வாதமான, செழிப்பான, சமாதானமான காரியங்களினாலே அது நிரம்பி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். பரம்பி இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த பரம்பி இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை அது விரிவடைந்திருக்கும், அது எங்கிலும்
அது நிறைவாக அது பூர்த்தியாயிருக்கும் என்கின்ற அந்த வார்த்தையிலே சொல்லப்படுகிறது. சோர்ந்து போன மக்களுடைய உள்ளங்கள் நம்பிக்கையற்று இனி இது எப்படி சீர் செய்யப்படும், இனி இது எப்படி சரி செய்யப்படும், இந்த குறைவுகள், இந்த அழிவுகள், இந்த ஆபத்துக்கள் இனி எப்படி அது மாற்றமடையும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற அந்த சூழலிலே உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை, உன் வாழ்க்கை, உன் தேசம், என்னுடைய பட்டணம் அது ஆசீர்வாதமான, செழிப்பான, சமாதானமான நன்மையினாலே அது செழிப்பாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவது காரியம் இந்த வேத பகுதியிலே நாம் அங்கே பார்க்கிறோம். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் கர்த்தர் சீயோனை அவர் தேற்றரவு பண்ணுவார் என்று சொல்கிறார். சீயோன் அது தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். எருசலேம் அது பட்டணம். சீயோன் பர்டிகுலராக தேவன் தெரிந்து கொண்ட இடம். அங்கே தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. அந்த தேவனுடைய ஆலயத்தில், அந்த சீயோனிலே கர்த்தர் ஆதரவு பண்ணுவார், தேற்றரவு பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தேற்றரவு அப்படிங்கிற வார்த்தைக்கு யனாக்கேம் அப்படிங்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யனாக்கேம் என்றால் ஆறுதல் தருவார், துக்கத்தை போக்குவார், சமாதானம் தருவார், மனதிலே அமைதி தருவார். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார் என்று சொன்னால், இன்னும் கர்த்தர் தாம் வாசம் பண்ணுகிற தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய உள்ளத்திலே அவர் மன அமைதி தருவார். அல்லேலூயாம், அல்லேலூயாம். தம்முடைய ஜனங்களை அவர் ஆறுதல் படுத்துவார், தம்முடைய ஜனங்களுடைய துக்கங்களை அவர் போக்குவார். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆறுதலை, தேறுதலை, தம்முடைய மன அமைதியை அவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவேன் என்று சொல்லுகிறார். சீயோனிலே கர்த்தர் தேற்றரவு பண்ணுவார். மூன்றாவதாக நாம் அங்கே பார்க்கிறோம், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் எருசலேமை அவர் தெரிந்து கொள்ளுவார் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற போது, அன்றைக்கு எருசலேம் பட்டணத்தில், அந்த யூதேய தேசத்திலே வாழ்ந்து வந்த ஜனங்களுடைய உள்ளங்களில் இருந்த மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஆண்டவர் மறந்து போனார், ஆண்டவர் கைவிட்டு விட்டார், அவர் எங்களோடு கூட இருந்திருப்பார் என்று சொன்னால் நாங்கள் இந்த 70 ஆண்டுகள் ஏன் அந்நிய தேசத்திலே அடிமைகளாக கொண்டு போகப்பட வேண்டும்? ஆண்டவர் எங்களோடு கூட இருந்திருப்பார் என்று சொன்னால் எங்களுக்கு ஏன் இந்த அவல நிலை, எங்களுக்கு ஏன் இந்த வேதனை, எங்கள் வாழ்வில் ஏன் இந்த வருத்தம், எங்கள் வாழ்வில் ஏன் இந்த போராட்டம், எங்கள் வாழ்வில் ஏன் இந்த பிரச்சனை, சஞ்சலம்? அவர்களுக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு கேள்வி. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார். அவருடைய அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய உண்மை தன்மை. ஆண்டவர் மறந்து போகிற தேவன் அல்ல, அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் வெறுத்து விடுகிற தேவன் அல்ல. இன்னமும் அவர் உங்களை தெரிந்து கொள்வார். ஏற்கனவே அவர் தெரிந்து கொண்டார், ஏற்கனவே அவர் உள்ள கைகளிலே வரைந்திருக்கிறார். அவர் உங்களை வெறுத்து விடவில்லை என்று இந்த வேத வார்த்தை ஒரு உறுதியான நம்பிக்கையை கொடுக்கிறது. இன்னமும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுவார். அவருடைய மகனாக, அவருடைய மகளாக, அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழும்படிக்கான அந்த அதிகாரத்தை உடைய தெரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நமக்குள்ளாக பல எதிர்பார்ப்புகள், பல கேள்விகள், பல குழப்பங்கள், பல காரியங்களை குறித்த சஞ்சலங்கள், மன போராட்டங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னமும் நான் உன்னை தெரிந்து கொள்வேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, இன்னமும் நான் உன்னை தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி அவர் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர் தேவன், அவர் பராக்கிரமம் செய்கிற கர்த்தர், அவர் நம்மை தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் தந்த நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி சொல்லி
நம்முடைய வாழ்விலே ஆண்டவரே, என் வாழ்விலே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், எனக்கு ஒரு நன்மை செய்யும். என் வாழ்விலே என் தேசம், என் பட்டணம் அது நன்மையினால் நிரம்பி இருக்கட்டும் ஐயா. அங்கே ஆசீர்வாதம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும், செழிப்பு இருக்கட்டும். என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்போம். இந்த காலை பொழுதுல தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்வில் இருக்கிற தேவைகளை, நம்முடைய வாழ்வில் இருக்கிற வேண்டுதல்களை ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்ன காரியமாக இருந்தாலும் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்போம். உலக பிரகாரமான நன்மைகள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் அருளி செய்ய அது இயேசுவுக்கு லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். என் தேசம், என் குடும்பம், என் பட்டணம் நன்மையினால் நிரம்பட்டும் ஆண்டவர் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, என் வாழ்விலே எனக்கு ஆறுதல் தார், என் வாழ்விலே எனக்கு சமாதானம் தாரும், என் வாழ்விலே எனக்கு நிம்மதி தாரும், என் துக்கத்தை மாற்றும் கர்த்தர் நீர் ஆறுதல் பண்ணுவீராக என்று சொல்லி கேட்போம். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ந்து போயிருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், இன்னமும் என்னை தெரிந்து கொள்ளும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும். அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர். கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த 3 ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையினால் நிரம்ப பண்ணுகிறீர், எங்களை ஆறுதல் அடைய பண்ணுகிறீர், எங்களை தெரிந்து கொள்ளுகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்போதும் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற யாவருடைய வாழ்விலும் கர்த்தர் நன்மைகளை கொடுப்பீராக, கர்த்தர் ஆறுதல் அடைய பண்ணுவீராக, கர்த்தர் எங்களை தெரிந்து கொள்வீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.